ரஷ்யாவினுடைய மெயினான வீக்னஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் அதனுடைய அமைவிடமாக தான் இருக்குது. குறிப்பாக ரஷ்யாவினுடைய மேற்கு பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் யூரோப்பியன் பிளேன் காணப்படுது. இதால் பார்த்தோம்னு சொன்னால் ரஷ்யா அந்த மேற்கு பக்கமாக காணப்படக்கூடிய போர்டரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க இதுவரையும். குறிப்பாக வரலாற்று நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஜெர்மனியாக இருந்தாலும் சரி, பிரான்ஸாக இருந்தாலும் சரி, போலாண்டாக இருந்தாலும் சரி, அல்லது வேர்ல்டு வார் 2 காலப்பகுதியாக இருந்தாலும் சரி, இந்த அனைத்து காலப்பகுதியிலையும் பார்த்தோம்னு சொன்னால் ரஷ்யா வந்துக்கிட்டு இந்த மேற்கு பக்கத்தில் செஞ்சோம்னா ஆதிக்கப்படுத்தப்பட்டிருக்கு, குறிப்பாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. அதுபோல் ரஷ்யாவுக்கு இருக்க இன்னொரு பிரச்சனைன்னு சொன்னால் அதனுடைய வடக்கில் காணப்படக்கூடிய கடற்பகுதி. இந்த கடற்பகுதியை பார்த்தோம்னு சொன்னால் இது ஆர்டிக் பிரதேசமாக இருக்கிற காரணத்தினால வருடத்தினுடைய பெரும்பாலான காலப்பகுதியில் பார்த்தோம்னு சொன்னால் தொடர்ந்து உரைநிலையில் காணப்படும். இதனால் ரஷ்யா அந்த கடலை பயன்படுத்த முடியாது. இதால் என்ன செய்ய வேண்டியிருக்கும்னு சொன்னால் ரஷ்யா கருங்கடல், அதாவது பிளாக் சீயை பயன்படுத்த வேண்டி வரும். தங்களோட பொருட்களை விற்பதாக இருந்தாலும் சரி, தங்களுக்கான பொருட்களை எடுத்துக்கொண்டு வருவதாகவும் சரி, அது பிளாக் சீயை பயன்படுத்த வேண்டி வரும். ஸோ பிளாக் சீயை பயன்படுத்த வேண்டிய சந்தர்ப்பத்தில் பார்த்தோம்னு சொன்னால் அவர்கள் துருக்கியை கடந்து தான் வர வேண்டியிருக்கு. துருக்கி பார்த்தோம்னு சொன்னால் நேட்டோ நாடாக இருக்கிறதால இது ரஷ்யாவுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது. அதுபோல் இன்னொரு கடல் வழியாக இருக்கக்கூடியது பார்த்தோம்னா சென்ட் பீட்டர்ஸ்பர்க் போர்ட். இது தனிமைப்படுத்தப்பட்டிருப்படியால் ரஷ்யா இந்த வழியை பயன்படுத்த போது பார்த்தோம்னு சொன்னால் டென்மார்க்கு கடந்து தான் அவங்க போக வேண்டியிருக்குது. இவ்வாறாக இந்த 2 முக்கியமான பிரச்சனைகளாலையும் ரஷ்யா இப்போது வரையும் பாதிக்கப்பட்டு தான் கொண்டிருக்குது. ஆனால் உலகத்தில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு வல்லரசாக ரஷ்யா திகழ்ந்து கொண்டு தான் இருக்குது.